குபேர யோகம் பெறப்போகும் கும்பராசி அன்பர்களே, அதுவும் இந்த குரு பயிற்சியில் அமோகமான பலன் இருக்க போகுது. ஏன்னா ஒரு வார்க்க கொடி நன்மைம்பாங்க, அது உங்களுக்கு தான் பொருந்தும். அந்தளவுக்கு சிறப்பான வருடமாக இருக்க போகுது. ரைட். இந்த 2025 வருடமே ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இது நடக்கும். அது மட்டுமா, இந்த குருவே பார்த்திங்கன்னா ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு பயணிப்பார். அதிசாரமாக வேகமாக என்ன பண்ணுவார்னா கடகத்துக்கு வந்துடுவார். கடகத்துக்கு வந்துட்டு மீதி ஒரு 3 மாதங்கள் பக்கம் இருந்துட்டு மீண்டும் மிதனத்துக்கு வருவார். அப்போ இத்தனை மாற்றங்கள் நடக்கும் இந்த வருஷத்தில். இதனால் உலக அளவில், ஜாதக ரீதியில், மனதளவில் நிறைய மாறுதல் நடக்கும். அதெல்லாம் என்னென்னு பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு கேள்விகள் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், விளக்கங்கள் பார்ப்போம். ரைட். ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு குரு பலன் வந்தாச்சு. அப்போ முதல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அமோகமாக இருக்குது. மன சந்தோஷமாக இருக்கிற காலகட்டம், செல்வ செழிப்புக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு குடும்பத்தில் திருமணம் என்ற ஒரு சுபிட்ச நிலை உண்டு. திருமணத்துக்கு ப்ராசஸ் பண்ணுங்கள். உங்கள் ராசிக்கில் ராகுவும் 7 கேது பகவான் வரார். இப்போ குருபலன் இருக்கும்போது ராகு கேது சம்மந்தப்பட்டால் என்னென்னா, ஒரு ராகு கேது பரிகாரம் ஜாதக ரீதியாக இல்லைனா கூட கோச்சார ரீதியாக பண்ணிவிட்டு திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுக்கு போகும்போது திருமணம் உறுதியாகும். பொதுவாகவே கும்பராசிக்காரங்க நிறைய பேர் ராகு கேது கொடுத்து பரிகாரம் கொடுத்து வெற்றி சூப்பராக இருக்குது. இப்போ முக்கியமாக இந்த மாதிரி வரும்பொழுது கல்யாணம் கோயில்லையா மண்டபத்துலையா? அப்போ கோயிலில் எந்த மாதிரி கோயில்? அப்போ இன்னொன்று மண்டபம் வந்துச்சுன்னா யார் ஊரில், பெண் ஊர்லையா ஆண் ஊர்லையா, எந்த ஊரில் வைக்கணும்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்து பண்ணும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். பொதுவாக முகூர்த்த நாள் மட்டும் கரெக்டாக குறிச்சிருங்க, அதுவே உங்களுக்கு வளர்ச்சியாக கொடுத்துரும். பொதுவாக நட்சத்திர பொருத்தத்தை தாண்டி கட்ட பொருத்தம், கிரக பொருத்தம், தசாபுத்தி பொருத்தங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு குழந்தை பிறப்பு இருக்குது, ஆயுள் எப்படி இருக்குது, இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணுங்கள். ஆக மொத்தம் வளர்ச்சியை கொடுத்துரும். ரைட். இப்போ நேராக நான் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்ஸு மற்றும் வேலைக்கு போகும்போது சொத்துக்கு போயிடுறேன். பொதுவாக 2ஆம் இடத்துல சனி பயிற்சி 2ல் இருக்கிறதுனால, 2ல் சனி இருந்தால் என்ன நடக்கும்னா 4ஆம் வீட்டையும் பார்ப்பார், 11ஆம் வீட்டையும் பார்ப்பார். இப்போ பணம் சம்மந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் நடக்கும். இடம் சொத்து வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வாடகை வருமானம் வரைகிற அமைப்பும் உண்டு. ஒரு இடமோ வீடோ மாறுதல் ஏற்படும். அந்த மாறுதல் மூலம் வளர்ச்சி உண்டு. இடமாற்றம் அதன் மூலம் உண்டு. பண வருவாய் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் தான் சனி பகவான் தோஷம்பாங்க. 2ல் சனி தர்தர யோகம். ஆனால் நிறைய பேர்த்துக்கு 2ல் இருக்கிற சனி யோகத்தை கொடுத்துருக்கு. தனித்து இருக்கா கூட்டாக இருக்கா மற்ற அம்சத்தை பார்க்கணும். அப்போ கோச்சார ரீதியாக 2ல் இருக்கிற சனி பகவான் அப்போ நீர் வீட்டில் 12ஆம் அதிபதியாக வரார். அப்போ வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பண வருவாய் உண்டு. மற்றவங்களுக்கு விரையும், உங்களுக்கு லாபங்கள். அப்போ செகண்ட் ஹேண்ட் வீடு வரையவும் உண்டு. ரைட். இதோடு முடிஞ்சுதா? வாகனத்தில் கருப்பு நிற வாகனமாக இருக்கலாம், ப்ளூ நிறமாக இருக்கலாம், இல்லை செகண்ட் ஹேண்ட் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரிக் சாதன வாகனங்கள் வாங்குகிற கால சூழ்நிலை வந்திருக்கு. ஆக மொத்தம் இது ஒரு வளர்ச்சியான படிநிலை வந்தாச்சு. சொத்து சுகங்கள் சேர்க்கக்கூடிய காலகட்டம். இது யோகத்தின் உச்சம்னே சொல்லலாம். கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டிய காலகட்டம். சரி. 5ல் இருக்கிற குரு பகவான் 5, 11, 9 பார்க்குறார். இப்போ வாய்ப்புகள், மரியாதைகள் அதிகரிக்கிறது. விளம்பரங்கள் கொடுக்க வேண்டிய காலகட்டம். அப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க விளம்பரங்கள் கொடுக்க வேண்டிய கால சூழ்நிலை. பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா புது முயற்சிகள் லாபகரமாக இருக்கும். இப்போ லாபம் பார்த்திங்கன்னா 11ஆம் வீட்டை குரு பார்க்கறனால எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. அப்போ குறிப்பிட்ட தொழில்கள், குறிப்பிட்ட துறையினர்கள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் ராசி ரீதியாக பொதுவாகவே லாபமாக இருக்கிறனால நீங்கள் அதிகப்படுத்துங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழைங்கன்போம். இந்த நேரத்தில் நீங்கள் எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக பார்த்துட்டு எது பண்ணலாம் வேண்டாம்னு அது முடிவெடுக்க வேண்டியது வேறு. ஆனால் கோச்சார ரீதியாக சக்ஸஸ் ஆகும். வர வேண்டிய பணங்கள், பெண்டிங் பணங்கள் கேட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. டிரான்சாக்ஷன், கம்யூனிகேஷன்லாம் சூப்பராக போகும். ஆக பிஸ்னஸ் ரீதியாக கோல்டன் டைம். கூட்டா தனித்தா, புது தொழில் செய்யலாமா வேண்டாமா, எந்த திசையை பற்றி கடை வைக்கணும், அதுங்கிறது ஜாதக ரீதியாக பார்க்கணும். அது கோச்சார ரீதியாக மட்டும் பார்த்தாது, அத்தனை செய்ய வேண்டும். வேலை 6ஆம் அதிபதி இதில் உங்கள் ராசியிலே வரனால வேலை என்ற இடம் சுபிட்சமாக இருக்கும். வேலை பலன்கள் உண்டு. 6ஆம் வீட்டை கோச்சார குரு பார்க்கறனால வேலையில் முன்னேற்றம். கடல் கடந்து செல்ல வாய்ப்பு உண்டு. மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஒரு படியிலேருந்து 2 டபுள் ப்ரொமோஷன் கிடச்சா அப்படி இருக்கும். சம்பள உயர்வு, டிஸ்டிங்னேஷன் உயர்வு. இதே கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்காங்கன்னு வைங்க, ட்ரான்ஸ்ஃபர் கம் ப்ரொமோஷன். ஏன்னா ராகு ட்ரான்ஸ்ஃபர் வாங்க வச்சிரும். ட்ரான்ஸ்ஃபர் வேண்டாம்னா அது பரிகாரம் பண்ணி ஆகணும். அப்போ ப்ரொமோஷன் உண்டு. ட்ரான்ஸ்ஃபர் கம் ப்ரொமோஷன். அட்லீஸ்ட் ப்ராஜெக்டாக அதை மாற்றிக்கணும். இந்த நேரத்தில் என்ன நடக்கும்னா, வீடு பராமரிப்பு பணி மாதிரி, சார் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறேன், கூலிங் பெயிண்ட் அடிக்கிறேன், வீட்டில் சுண்ணாம்பு அடிக்கிற வேலை இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு வீடு திருத்த பணி, ஒயரிங் ஒர்க் இதெல்லாம் வரும்.
இது இதோட ரிஃப்ளெக்ஷன் அதெல்லாம் நடக்குதுன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ரைட். உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் வரார். 8ஆம் இடம் சுபிச்சமாக இருக்குது. இப்போ இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட், எல்ஐசி சம்மந்தப்பட்ட ஆதாயம் உண்டு. ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய ஜாதகம். ஷேர் மார்க்கெட் யோகம் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. அதன் மூலம் தான் வளர்ச்சி. நகையாக சேர்த்துவது யோகம் உண்டு. நகை வீடில் அதிக யோகம். ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருக்க வேண்டிய உண்டு. கூட்டு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பார்த்துக்கணும். கூட்டு தொழில் சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7 கேது வரும்போது இந்த நடைமுறையில் கூட்டு சம்மந்தப்பட்டது போட்டால் லாங் டேர்மாக போகுமான்னு கவனிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. டெம்பரவரி கூட்டு ஓகே. ரைட். இப்போ கடன்லேருந்து மீண்டு வர காலகட்டம் வந்திருக்குங்க. ரொம்ப நாளாக கடனில் இருந்தேன். கடன் பட்டோர் நெஞ்ச போல் கலைஞனால் இலங்கையை வேந்தன்னு சொல்கிற மாதிரி கடன் இருக்கிறவங்க கடன்லேருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு. உங்கள் குடும்பத்தில் இப்போ ஆணாக தான் பெண், அவங்க கணவன், அவங்க பார்ட்னர் வேலைக்கு போக வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கு அரசாங்க பதவி கிடைக்க வாய்ப்பு உண்டும்போம். இப்போ ஒரு கும்பராசிக்காரங்க ஒரு பெண்ணாக இருக்காங்கன்னா அவங்க ஆணுக்கு அரசுக்கு நிகரான வேலை வாய்ப்பு உண்டு. இதே ஒரு பெண் அவங்கள கும்பராசி பார்ட்னராக இருந்தால் அவங்களுக்கு கும்பராசி ஆணின் மனைவி அவங்களுக்கு அரசுக்கு நிகரான வேலை வாய்ப்பு உண்டு. நிறைய இப்போ தான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத சொல்லியிருக்கேன். கவர்மெண்ட் வாய்ப்புகள் உண்டு. அமோகமாக இருக்கும். ஆக மொத்தம் சக்ஸஸான காலகட்டங்கள். ரைட். இப்போ 12 வரும்போது என்னென்னா பொதுவாக ஒன்று பார்த்துக்கணும். இந்த நேரத்தில் கண் பல் சம்மந்தப்பட்டது கவனம். மூச்சு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பார்த்துக்கங்க. தாயின் உடல் உபாதைகள் கொஞ்சம் தாய்க்கு தான் கொஞ்சம் உடல் உபாதை ஆல்ரெடி ஜென்மசனி விலகிறதுனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். தாயின் உடல் உபாதைகள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய உண்டு. இந்த ஜாதகத்துக்கு தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மாறுகிற சூழ்நிலை வருது. ரொம்ப நாள் கருத்து வேறுபாடு இருந்ததுலாம் இப்போ தான் தந்தை வழி குடும்பங்கள் கருத்து வேறுபாடுகள் மாறி சுபிச்ச நிலை உண்டு. உங்களுக்கு ஒரு புகழ் வருகிற யோகம் இருக்கிறனால புகழ் குறிப்பாக மீடியா, அரசியல் துறையில், செய்தி வாசிக்கிற துறையில் இருக்கிற யோகமாக இருக்குது. வெளிநாட்டு பயணங்கள், விமான பயணங்கள் ஒரு சிலருக்கு வரப்போகுது. அதையும் நீங்கள் செலவு பண்ணாமல் மற்றவங்க இன்வெஸ்ட் பண்ணி கூட்டு போகிற சூழ்நிலை வந்தாச்சு. அதையும் பார்த்துக்கங்க. ரைட். இப்போ ஹெல்த் தான் 6ஆம் அதிபதி. அதாவது பார்க்கணுன்னா கண் சம்மந்தப்பட்டதில் பார்க்கணும். பல் தொந்தரவு அதையும் பார்க்கணும். அதில் லங்ஸ் சொன்னேன். இப்போ புதுசாக ஒன்று சொல்ல போகிறேன். அதாவது அடிவயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ தான் பித்தப்பை, இரண்யா, பெண்கள் அந்த யூட்ரஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏதாவது சின்ன வந்தால் டக்குனு போய் டாக்டரை பார்த்துக்கங்க. ஆரம்பத்திலே சரி செய்ய வேண்டிய ஜாதக அமைப்பு கோச்சாரத்தில். ரைட். எந்த மாதிரி கோயில் வழிபாடுகள் பண்ணால் இப்போ சிறப்பாக இருக்கும், வெற்றி வகையை சொல்லலாம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து பார்க்கலாம், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வேறு கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரைட். இப்போ என்ன மாதிரி எண்கள் பயன்படுத்திக்கலாம்? பொதுவாக 8ஆம் நம்பர், 3, அப்புறம் 6 இந்த எண்கள் இப்போ வளர்ச்சியை கொடுக்கும். எந்த கோயிலுக்கு போகணும்? பொதுவாக அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறது ராகுவாக தான் இருக்கும். சந்திரன் மேலே ராகு போகும் பொழுது மனம் பார்த்திங்கன்னா ரொம்ப திங்க் பண்ணும், பிரம்மாண்டமாக இருக்கும், மனக்குழப்பங்கள் வரும். அப்போ ஓவர் திங்கிங் உடம்புக்கு ஆகாது சொல்லுவோம். ஓவர் திங்கிங்காக இருக்கும். சிந்தனையை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இப்போ மாரியம்மன் கோயிலுக்கு அடிக்கடி சென்று வர உங்களுக்கு யோகமாக மாறிடும். ரைட். 2வது மாரியம்மன், ஊர் அருகில் இருக்க மாரியம்மன் இருக்கலாம். 2வது நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது என்னென்னா சர்ப்பம் சம்பந்தப்பட்ட கோயில்கள், பாம்பு புற்றுக்கள் இருக்கிற கோயில்கள் இருக்கலாம். இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கீழ்பெரும்பலம், திருநாகேஸ்வரம் போனாலும் சரி, இல்லை வீட்டு அருகில் இருக்கிற கோயில் இருந்தாலும் சரி, போயிட்டு வரும்போது மன அமைதி இருக்கும், மன ஒடுக்கம் இருக்கும். பெஸ்ட்டு மெடிடேஷன் கற்றுக்கிறது பெட்டர். மெடிடேஷன், யோகா, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் எடுத்துக்கிறதுனால ஆறுதல் வரும். இந்த நேரத்தில் ஒரு சுப பிரிவு வரும். கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, கொஞ்சம் பிரியற வாய்ப்பு உண்டு. ஒன்று தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, இல்லை குழந்தை பிறப்பு ரீதியாக ஒரு சின்ன ஒரு பிரிவு வரும். அது அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஆக மொத்தம் உறுதியாக நல்ல மாதமாக இருக்கும். குரு பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்குங்கிறது ப்ளஸ் மைனஸ் அனைத்துமே எந்த அலங்கார வார்த்தை இல்லாமல் சொல்லியிருக்கேன். அனைவருக்கும் பார்ப்போம். வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.